2 3 செக். ஓகே திவ்யா ஒரு தடவை பாத்துறோம். ஓகே. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு பிரச்சனை. இந்த வாரம் ஒரு பிரச்சனையோடு கட் கட். ஹாய், யார் யாரு பிரேம்ல? மோகன் பிரேம்ல இருக்கீங்க, வெளில வாங்க. நீங்க எடுங்க. இது கார்ப்பரேஷன் ரோடு. நாங்க எங்க வேணா நிப்போம். டாக்ஸ் கட்டுறோம்ல. ஹாய். நட்டி கேமரா ஷிஃப்ட் வாங்க. திரும்ப போலாம். ஓகேவா? ஹாய். ஹாய் நட்டி. வாட் இஸ் திஸ் திவ்யா? உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை அப்ப பேசி தீத்துருவாங்க. எங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதான் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டல. அப்புறம் ஏன் என்ன தொல்லை பண்ற? ஏய், என்ன நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க? நான் பேசுறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடு. நான் சொல்றதையும் நீ கேட்கணும். புரியுதா? இப்ப நீ என் கூட வரணும். என்ன ரிவெஞ்சா? திவ்யா 1 மினிட். ஐயோ, ஓஹோ, இப்போ நாங்க வேற. கூட்டமா சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணலான்னு இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கியா? டேய், நீங்க ரெண்டு பேரும் இப்ப ஏன்டா இங்க வந்தீங்க? டேய் சுமாரா, எங்க ரெண்டு பேரோட ஃபேமிலி ப்ராப்ளம்னால தான் நீ இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த புக்குடா. டேய், வாயை மட்டும் சும்மாறா. இனஃப், நான் கிளம்புறேன். திவ்யா உன் ப்ராப்ளம் தான் என்னப்பா? இதோ இவன் தான் என் ப்ராப்ளம். நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வாயை மட்டும் சும்மா இருக்கீங்களா? இது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். ஏன் திவ்யா திடீர்னு இப்படி நடந்துக்கிற? நான் என்ன தப்பு பண்ணேன்? உன்னை லவ் பண்ணது தப்பா? இப்ப என்ன எல்லாரும் முன்னாடி மண்டி போட்டு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அதையும் செய்யறேன். ஐம் சாரி திவ்யா, ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ திவ்யா. மோகன் ப்ளீஸ் டோன்ட் எம்பாரஸ் மீ. கையை விடு. நான் விடாதேன்னு சொல்றேன் திவ்யா. ஐ லவ் யூ திவ்யா. என்ன சொன்ன? ஐ லவ் யூ திவ்யா. ஒரு வருஷம் ஆச்சுல்ல இத சொல்ல? நான் சொல்லனா என்ன திவ்யா? நீ சொல்லியிருக்கலாமே. நான் ஒரு பொண்ணு, நீ தான் சொல்லியிருக்கணும். ஓஹோ, இதுல மட்டும் நீங்க ஆண் பெண் வித்தியாசம் பாப்பீங்க. ஆமா, வித்தியாசம் தான். ஐயோ, நீங்க சமாதானம் ஆயிட்டீங்களா? சண்டை போடுறீங்களா? நாங்க சண்டை போட்டோம். இப்போ உன்கிட்ட யார் சொன்னாங்க? ஆமா, நாங்க எங்க சண்டை போட்டோம்? ப்ளீஸ் சொல்யூஷன் ஃபார் தி ப்ராப்ளம். வாட் சொல்யூஷன்? வாட்? ஐ லவ் யூ டா மோகன். I hate violence. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. முதல்ல என் கை பேசும், அதுக்கப்புறம் தான் வாய் பேசும். சாரி, முதல் சந்திப்பிலேயே அடிக்க வேண்டியதா போச்சு. இட்ஸ் நாட் அ நைஸ் ஃபீலிங், ஐ நோ. வேற வழி இல்லை, இன்வால்வ் ஆயிருக்கிறது பணமாச்சு. சாரி, இட்ஸ் மை டியூட்டி டார்லிங். இப்போ சொல்லுங்க, அந்த பணம் உங்ககிட்ட தான் இருக்கு மிஸ்டர் மோகன். எந்த பணம்? யாரா நீ? ஓகே, புக் நம்பர் 1567. இன்னும் சொல்லட்டுமா? சத்திய சோதனை, மகாத்மா காந்தியோட ஆட்டோபயோகிராஃபி. 7 வருஷம் எடுக்காத அந்த புக்குக்குள்ள ஒரு சீட்டு படிச்சா புதையல். இவ்வளோ தூரம் நானே வந்துட்டேன். சோதிக்காம மிச்சது நீயே சொல்லு. நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். அந்த பணத்தை நாங்கள் தான் சார் எடுத்தோம். அந்த பணம் வந்ததுக்கு அப்புறமா எங்கள் வாழ்க்கையை மாறிடுச்சு சார். சார், அந்த பணத்துலேருந்து வெறும் 10,30,000 ரூபா மட்டும் எடுத்து ஊரில் இருக்கிற எங்கள் கடன்லாம் அடைச்சிட்டோம் சார். சார், யாராவது வந்து கேட்டு புக் நம்பரை கரெக்டாக சொன்னா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடலாம் தான் சார் இருந்தோம். இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, புக் நம்பரையும் கரெக்டாக சொல்லிட்டீங்க. அந்த பணம் உங்களது தான் சார், நான் திருப்பி கொடுத்துட்றேன் சார். ஆனால் அந்த 10,30,000 ரூபா மட்டும் கேட்டுறாதீங்க சார். எங்கள் வாழ்க்கையே நடுத்தெருவுக்கு வந்துடும் சார். ஏண்டா, வேற யாருக்காவது அந்த பணம் கிடைச்சிருந்தா எடுத்துட்டு ஓடி இருப்பாங்க. நீ ஏண்டா ஓடல? ஓடணும்னு தோணல சார், வாழணும்னு தான் சார் தோணிச்சு. ஓகே, அந்த சீட்டுங்கடா அங்கே இருக்கு சார். ನಮಸ್ಕಾರ ಗುರು, ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? ಎಷ್ಟು ನಮ್ ಪಂಚು ಎದೆயும் ಬಾಕಿ வச்சுக்கிறதில்ல, அப்பப்போ வாபஸ் கொடுத்துருவேன். வாத்து வாடா, இவன் பொன் முட்டையிடுற வாத்து.
உனக்கும் வேணும் எனக்கும் வேணும். முட்டை போட்ட பிறகு கொடுத்து அனுப்புறேன். இந்த டம்மி வார்த்தை நீயே வச்சுக்கோ. வாத்தா வாடா. ஏய் ஜனா நோட்கல் ரே, ஜனா நோட்கல். வா வாடா. தெரியும்டா எங்களோட பவர். வா வாடா வா. ஏய் ஏய் உன்னை அடிக்க தோணல, ரசிக்கத்தான் தோணுது. ஏய் 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 அட புறா விட்றா அவன. ஏய் 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 தள்ளி தள்ளி. எஸ்கேப் ஆயிட்டான். உன்னாலதான் டேய். மோகன் 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 என்னாச்சு மோகன்? ஏன் இப்படி அடிபட்டு இருக்கு? சொல்லு மோகன். மோகன் பாத்து. மோகன் வா நம்ம டாக்டர் கிட்ட போலாம். வா. இல்ல உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்ல திவ்யா. சொல்லு மோகன். திவ்யா ஏன் என்கிட்ட உண்மையை மறைச்ச? உன்கிட்ட சொன்னா நீ வெளிச்சம் போட்டு காட்டிடுயோன்னு பயந்தேன் திவ்யா. ஆனா இப்ப உன்னால மட்டும்தான் திவ்யா எங்களை காப்பாற்ற முடியும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? எங்க கிட்ட பணம் இருக்கிறத இந்த ஊருக்கே தெரியப்படுத்தணும் திவ்யா. எப்படி? உங்க சேனல் மூலியமா தான் திவ்யா. புரியல. ஏகப்பட்ட கருப்பு பணம் ஒரு கலரையில கிடைச்சிருக்கு. அதை கண்டுபிடிச்ச 3 பேரும் இன்னும் 1 மணி நேரத்துல அதை கமிஷனர் ஆபீஸ்ல ஒப்படைக்க போறாங்கன்னு சொல்லு. அந்த பணம் இப்ப எங்க இருக்கு? திவ்யா அதுல கொஞ்சம் பணம் இங்கேயும் ஒளிச்சு வச்சிருக்கோம். வாட்? அன்னைக்கு ஒரு நாள் நீ ஈவினிங் எனக்கு கால் பண்ணி அம்மாவே மாமாவே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னல. நானும் கிளம்பிட்டேன். அப்பதான் ஆண்டனி கிட்டே இருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. சொல்லு ஆண்டனி. டேய் எங்கடா இருக்க? இங்க ஒரு பிரச்சனைடா. என்னடா உன் பிரச்சனை? இந்த கல்லறையை வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றாங்களாடா. கல்லறை என்னடா வீடா ஆபீஸா இஷ்டத்துக்கு ஷிஃப்ட் பண்றதுக்கு? டேய் நான் உனக்கு கிண்டல் பண்ணலடா. சீரியஸ் போனே வச்சிருக்காங்கடா. சரி நான் இப்போ உடனே வரேன். பை. டேய் வந்து ஏறுடா. சீக்கிரம்டா. ஏய் ராதா வண்டி ஏறடா. ஏய் என்னடி ஆச்சு இவனுக்கு? நான் அப்புறம் சொல்றேன். ஒண்ணும் இல்லம்மா. இப்போ நான் என்ன செய்யணும்? என்னடி? இருமா. திவ்யா இந்த பணத்தை கொண்டு போய் முதல்ல உன் சேனல்ல காட்டு. இந்த மாதிரி இன்னும் நிறைய கொண்டு வராங்கன்னு சொல்லு. அதுக்கப்புறம் எல்லா சேனல்ஸையும் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வர சொல்லு. அதுக்குள்ள பணத்தோட நாங்க அங்க வந்து எல்லா உண்மையை சொல்லிடுறோம். பாருங்க சார். மை காட். இங்க பாருங்க சார். டேய் வந்துட்டீங்களா? வரமாட்டாங்கடா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஏன் கஸ்டடியில இருக்காங்க. நான் சொல்ற இடத்துக்கு நீ வா. சரி இந்த பணத்தை கொடுத்தது யார்? யாருன்னு சொல்லு. சாரி சார். அந்த சோர்ஸை பத்தி இப்போ என்னால எதுவும் சொல்ல முடியாது. இன்னும் 1 hourல அவங்களே போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்க்கு வரதா சொல்லிருக்காங்க சார். இந்த நியூஸ் நமக்கு போதும். நாம என்ன பண்ணோம்னா ஹலோ திவ்யா அந்த நியூஸ் உடனே நிறுத்தி ஆகணும் திவ்யா. ஏ என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம் என்னன்றது நான் அப்புறம் சொல்றேன் திவ்யா. முதல்ல அந்த நியூஸ் எப்படியாவது நிறுத்தி ஆகணும். நியூஸ் ஸ்டாப் பண்ண முடியாது திவ்யா. ஒன் hour போஸ்ட்போன் பண்ணலாம். இன்னும் 1 hourல நாங்க 3 பேர் கமிஷனர் ஆபீஸ்க்கு வந்துறோம் திவ்யா. டன் சார். ஓகே ஓகே. தேங்க்ஸ் திவ்யா. அவனா வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்ற சொல்கிறானா? காப்பாற்று. அந்த மிலிட்ரிக்காரன் தேடி போகிற பணம் அவன் கை கிடைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்தாகணும். வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தனை விடாமல் எல்லாரையும் போட்டுரு. இது ரொம்ப நல்லா இருக்கு பாஸ்.
அந்த வாத்துங்களை புடிச்சிட்டு வாடா. சரிண்ணா. டேய் மோகன் வந்துட்டான்டா. ஆமாண்டா. சரி சரி வா வா. ஏய் சீக்கிரம் ஓடுறா. சீக்கிரம் வாங்கடா, கமிஷனர் ஆஃபீஸ் போனோம். டேய் நிறுத்து. எங்கடா அவங்க? எங்க? உன்னையும் என்னையும் முட்டாளாக்கிட்டாங்க. முட்டாள் முட்டாள். ஏய், என்னையே ஏமாத்திரியாடா பொறுக்கி மவனே. பேசாம வாங்கடா. ஏய் ஏன்டா இந்த காமெடிக்குள்ள போறீங்க? ஷார்ட் கட்டா. இத தாண்டா கமிஷனர் ஆஃபீஸ். டேய், என்ன பார்த்தா இளிச்ச வாய மாதிரி தெரியுதா? உடிடா இவன்ல. உடிடா. ದುಡ್ಡಲ್ರಿ ದುಡ್ಡು ತುಕ್ಕಡ ಪಯ್ಯನಿ எனக்கே படம் காட்டுறியா? எந்திரா, நான் காட்டுட்டுமாடா படம்? அவனை தூக்கி கட்டுங்கடா. சொல்றா சொல்றா. போடா. டேய் இல்லடா. போடா. போன்னு சொல்றேன்ல. என்னடா ஹீரோவாடா நீ? ஏய், சாருக்கு நம்ம யாருன்னு காட்டுங்கடா. Last 2 hours are 10 minutes ன்னு சொல்றீங்க. But that 10 minutes never comes. See, I am going to give you last 10 minutes. அதுக்குள்ள அவங்க வரலைன்னா I'm just going to arrest you and seal your channel. திவ்யா திவ்யா. ஆண்டனி, ஆண்டனி, என்னாச்சு ஆண்டனி? What happened? மோகன் எங்க?
நீங்க உங்க கேள்விகளை இவர்கிட்ட கேட்கலாம். அது வந்து ஒரு புக்ல இருந்ததுங்க. அதுக்குள்ள ஒரு சீட்டு. யார் சார் தொட்டிட்டு இருக்காங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்காங்க சார்? எல்லாரும் ஒட்டுமொத்தமா கேள்வி கேட்டா அவரால எப்படிங்க பதில் சொல்ல முடியும்? டேய் ப்ளீஸ்டா கொடுத்துலாம்டா. இமயப்பன் பாஸ். ஹலோ என்ன பண்ணிட்டு இருக்க? மீடியா முன்னாடி ஒருத்தர் பேசிட்டு இருக்கான். எனக்கு பணமாவது வேணும், இல்ல மத்த 2 பேரோட பணமாவது வேணும், இல்ல உன்ன பணமாக்கிட வேண்டாம். சார் எங்களை விட்டுருங்க சார். சொல்றா கொடுத்துருவோம் சொல்றாங்க. எப்படிடா கொடுப்பீங்க? பணம் கொடுக்க போறீங்கன்னு எல்லா சேனல்ஸ்லயும் நியூஸ் வந்துடுச்சு. உங்கள ஒருத்தர் கமிஷனர் ஆபீஸ்ல உட்காந்துட்டு வீராவேசமா பேசிட்டு இருக்கான். பணம் எங்க இருக்குன்னு நீங்க சொல்லனாலும் அவங்க சொல்லிடுவான். அப்போ நீங்க டம்மி பீஸ் தானே? செத்துருங்கடா. மோகன் என்ன சொல்றீங்க? பாஸ் why? வாழ்க்கையில நிறைய தப்பு பண்ணிட்டேன் டாலி. அரசாங்கத்தோட பணம் அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிறது தான் நல்லது. அதான் அவங்கள விட்டேன். இந்த பணம் இமயப்பன் கிட்ட இருக்கிறத விட அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிறது தான் கரெக்ட். அந்த லெட்டர்ல 4 கலரை கீழே பணத்தை ஒளிச்சு வச்சிருந்ததா எழுதியிருந்தது. அதனாலதான் எங்க உயிரை பணைய வச்சு அரசாங்கத்துக்கிட்டே இந்த பணத்தை கொடுத்துடலான்னு நாங்க முடிவு பண்ணோம். அதனாலதான் தந்தி டிவி ரிப்போர்ட்டர் திவ்யா கிட்ட சொல்லி இங்க எல்லாரையும் வர வச்சு உங்க முன்னாடி உண்மையை சொல்லலாம்னு முடிவு பண்ணோம். பணத்தை எங்க மறைச்சு வச்சிருக்கோன்னு அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. அதை நாங்க ஏற்கனவே ரெக்கவர் பண்ணிட்டோம். பூமிக்கு அடியில கிடைக்கிற எல்லா பொருட்களும் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அது மாதிரி தான் மோகனுக்கும் அவங்க அவருக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது. அப்படி ஏதாவது கிடைச்சா அது நிச்சயம் ரிவார்டா தான் இருக்கும். மோகன், ராதா, ஆண்டனி இவங்க 3 பேரும் செஞ்ச சாதனையை பாராட்டி அவங்க திருப்பி கொடுத்த பணத்திலிருந்து 15% அவர்களுக்கு வெகுமதியாக வழங்க இந்த அரசாங்கம் அறிவிக்கிறது. எல்லாம் போயிடுச்சு. என் பணம் எல்லாம் போயிடுச்சு. போயிடுச்சு. ஐயோ என்னங்க 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 சரி. நம்ம மதிக்கு நினைவு வந்துருச்சாங்க. ஹாஸ்பிடல்ல இருந்து போன் வந்துச்சு. வாங்க போய் பார்க்கலாம். மதிக்கு நினைவு வந்துருச்சா? ஆமாங்க. நான் வரேன். வாங்க போலாம். போடி, நான் வரேன். போடி. நம்ம எல்லாம் வந்து மெய்ப்பொருளை நீங்க காண வேண்டாங்க, நாங்களே கண்டுட்டோம் பாருங்க அப்படின்ட்டு நேத்து நாடாளுமன்றத்துல 125 crore லாபி. என்னங்க என்னங்க என்னாச்சுங்க? என்னாச்சு? போனது 500 கோடி லேடி. ஐயோ அந்த பணம். ஐயோ என்னங்க என்னங்க ஃபாரின் போறோம். இப்ப யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்கீங்களா? என்ன சொல்றதாரா? பேசிட்டே இருக்கீங்க. டைம் ஆச்சு. போக வேண்டாமா? சரி, உங்களுக்கு அவசரம்னா தாராளமா நீங்க போங்க, நாங்க பின்னாடியே வரோம். போ 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 போ. போங்க. மச்சி, இவ்வளவு பிரில்லியன்டான ஐடியா எப்படிடா தோணுச்சு? ஒரு இடத்துல படிச்ச மச்சான், பூமிக்கு அடியில கிடைக்கிற எந்த புதையலா இருந்தாலும் அது அரசாங்கத்துக்கு சொந்தமானதுன்னு. அதை நம்ம திருப்பி கொடுத்துட்டோம்னா அதுல ஒரு % நம்மளுக்கு ரிவார்டா கொடுப்பாங்கன்னு அதை வச்சுதான் நம்மளை காப்பாத்திக்கிட்டேன். ஆனா எல்லா காசையும் திருப்பி கொடுத்துட்டியா? எல்லா காசையும் திருப்பி கொடுக்க நான் என்ன முட்டாளா? அந்த காசை ஃபுல்லா அரசாங்கத்திட்ட கொடுத்தா அரசியல்வாதிங்க திரும்ப கொள்ளடிப்பாங்க. அதனாலதான் அது எங்க போய் சேரணுமோ அங்க போய் நல்லபடியா சேர்ந்துருச்சு. அவங்க தான் பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்களே பாஸ். why are we following them? அன்னைக்கு அவனை தப்பிக்க விட்டதுக்கு அப்புறமும் எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. அதான் உடனே அவன் ரூமுக்கு போனேன். இது கிடைச்சது. அவன் ஒட்டு மொத்தமா எல்லாரையும் முட்டாளாக்கிட்டான். அவன் பணம் இருந்த ஒரு இடத்த மட்டும்தான் போலீஸ் அடையாளம் காட்டிருக்கான். மிச்ச பணத்துக்காக தான் லண்டன் போயிட்டு இருக்கான். போன தடவை இமயப்பன் கொடுத்த பணத்துக்காக தான் அவனை ஃபாலோ பண்ணேன். இந்த தடவை இட்ஸ் பர்சனல்.